கர்த்ததாமே ஆசீர்வதிப்பதாக. நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே இருவரோ மூவரோ உங்களுடைய நாமத்து நிமித்தம் கூடும்போது அவர்கள் நடுவில் இருக்கிறது. எங்களுக்குள்ளே நீங்க வாசமாய் இருக்கிறபடினால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். நெறிந்த நாளிலே முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன் தாமே, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்குள்ளே நீங்க வாசமாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் பேசுவது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பேஸ்புக்கை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறேன். இந்த நேரத்தை தந்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஜோசா ஃபேமிலிக்காகவும் ஜோசா குடும்பத்தாருக்காகவும் என்னுடைய அன்பு நன்றிகள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோட பேசினதை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 54:17 நாங்கள் எடுப்போம். உனக்கு எதிராக எல்லாருக்குமே அது தெரியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆமென். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் வேறையாக இருக்கிறது. மிகவும் ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும்போது இது இப்படியா அப்படியா எப்படி என்று சொல்லி தெரியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு மாறாத தேவன். வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எனவே சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். உலகம் ஒரு பொல்லாத ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொரோனாவை பற்றிய ஒரு பிரச்சனை. எல்லா தேசங்களுக்குள்ளும் இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமியாகி அந்த கொரோனாவை குறித்து பேசுகிறார்கள். இப்படியான ஒரு பயந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே மக்கள் வாழுகிற இந்த வேளையிலே கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்களுக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் யாரும் எங்களுக்கு விரோதமாய் வர முடியாது. அப்படி வந்தாலும் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாங்கள் சங்கீதம் 34 நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அதிலிருந்து அவர் விடுவிப்பார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருகிற விரோதமான எந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், எங்களுக்குள்ள இருந்து அவர் யுத்தம் பண்ணி வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். அல்லேலூயா. எனவே இந்த நாளில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதங்களும் வாய்க்காது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனவே இந்த வேளையிலே கூட ஒரு வேதத்திலே ஒரு 3 மனிதர்களை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். முதலாவது நாங்கள் வாசிப்போம் 2 ராஜாக்கள். நாங்கள் வாசிப்போம் 15வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போம். வாசிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே புறப்பட்டு போகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவரோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். ஆமென், ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் கூட உங்களை பார்த்து பயப்படாதே, இந்த உலகத்திலே இருக்கிறவர் எல்லாவற்றை பார்க்கலாம் எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. எனவே நாங்கள் இதை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. என்னன்னு சொன்னால், நாங்கள் 15வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுட்டி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இங்க நீங்க இந்த வசனத்திலே நீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசா என்ற ஒரு தேவனுடைய மனிதன் அவர் வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையும் சொல்லுவார் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும்.
எனவே இந்த மனிதனுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமே, பெரிய இராணுவ படைகள் வந்திருந்தது. இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருந்ததை வேலைக்காரன் கண்டான். ஆனால் அவன் என்ன செய்யறான்? பயத்துல போய், அவன் இருக்கிறவங்க 2 பேர் தான், வேலைக்காரனும் எலிசாவும் தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர், இவ்வளவு ஜனங்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம், நாங்க என்ன செய்வோம் என்று கேட்டான். அதுக்கு அந்த எலிசா, தேவனுடைய மனிதன் என்ன சொல்லுகிறான்? அதுக்கு பயப்படாதே, அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நாங்கள் இன்னொரு வசனம் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். இங்க பார்க்கும்போது எலிசா என்ன சொல்றார்? விண்ணப்பம் பண்ணுகிறார். எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நாங்க என்ன செய்ய வேண்டும்? முதலாவது விண்ணப்பம் பண்ண வேண்டும். யாரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும்? எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எலிசா இங்கே விண்ணப்பம் என்ன பண்ணுகிறார்? இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார் என்று பார்க்கிறோம். திறந்த போது எப்படியா இருந்தது? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் அக்கினிமயமான ஆண்டவர். அவர் அக்கினியினாலே உருவாக்கப்பட்ட தேவன். அக்கினிமயமான நாவுகளோடு பெந்தெக்கோஸ்தே நாளிலே இறங்கி வந்த வல்லமுள்ள தேவன். இப்பொழுது பார்க்கும்போது அக்கினியாக அந்த எலிசாவை சுற்றி அவர் குதிரைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் அந்த வேலைக்காரர் பார்க்கிறதை நாங்க பார்க்கிறோம். நாங்க 18வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். பாருங்கள், அக்கினிமயமாக குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்கள் நிற்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். ஆனால் என்ன செய்கிறார் அந்த எலிசா? திரும்பவும் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்த போது அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டானது. ஒருவரும் ஒருவரை பார்க்க முடியாதபடிக்கு கண்களை தெரியாதபடிக்கு செய்தார். அந்த எலிசாக்கோ அல்லது அந்த வேலைக்காரனுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் பாதுகாத்தார். நாங்களும் கூட இந்த எலிசாவை போல நாங்கள் இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், முதலாவது எலிசா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற மனிதனாக காணப்பட்டார். ஒரு பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவராக காணப்பட்டார். எனவே எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நாங்களும் அவரோடு இருக்கிறபடினாலே நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? எப்பொழுதும் கர்த்தரோடு நாங்கள் உறவாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாங்கள் இருப்போமாய் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த விதமான ரதங்களா இருக்கலாம், அக்கினியா இருக்கலாம், பெரிய மலை போன்ற பிரச்சனைகளா இருந்தாலும் கூட நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு நிச்சயமாக பதி கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எனவே எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர், என் இயேசு பெரியவர். உலகத்துல இருக்கிறவனை விட எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், எப்படிப்பட்ட கொரோனா வரலாம், அல்லது இந்த உலகத்துல எத்தனை ஆயிரம் இன்னும் வைரஸை உண்டாக்கலாம். ஆனாலும் கூட எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், நாங்கள் அவருக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருந்தால் எப்பொழுதும் எங்களை அவர் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். டேனியலுக்கு நாங்கள் கடந்து செல்வோம். வேதத்திலே 3 மனிதர்களை குறித்து நான் பேசுகிறேன். அடுத்த மனிதன் எப்படியாக தேவன் பாதுகாத்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகைகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
இங்க நாங்க பார்க்கிறோம் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையில் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நாங்கள் எத்தனை பேர் தினம் 3 வேளை ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் நாங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம்? இப்படியாக நாங்கள் இருப்போமா இருந்தால் நிச்சயமாக தானியேலுடைய தேவன் எங்களுடைய தேவன் எங்களை பாதுகாக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். இந்த தானியேலை பார்க்கும்போது அவருடைய உயிரை கூட அவர் ஒண்ணுமே நினைக்கல. அவர் செய்ய வேண்டிய அந்த தானே செய்கிற ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபங்களை அவர் செய்யாமல் விடவும் இல்லை. அந்த ராஜாவையோ அல்லது ராஜா நிறுத்துற சிலையையோ அவர்கள் வணங்க போறதும் இல்லை. நீர் என்னை தப்புவிக்காவிட்டாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி சாத்தாக் மேஷாக் ஆபேனோக் சொன்னார்கள். அதுபோல இந்த தானியேலும் கூட சிங்கக்கோய்க்குள்ளே போட வேண்டும், சிங்கக்கவிக்குள்ளே போட வேண்டும் என்று கட்டளை வந்தது. கையெழுத்து பத்திரத்திலே போடப்பட்டு விட்டது என்று அறிந்த போதிலும் கூட அவர் பயப்பட இல்லை. ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் எனக்குள்ளே என்னோடு கூட இருக்கிற தானியேலுடைய தேவன் எனக்கு விடுவிக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாவும் கூட தானியேல் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார் என்று சொல்லி அந்த ராஜாக்குள்ளே விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அடுத்த வசனங்களை வாசிப்போம். 11வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம் தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறவனா இருக்கிறான். அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, அவர்கள் போய் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்க வாசிப்போம் 12வது வசனம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவைய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷராயிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மோதியருக்கும் எபேசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதிப்பட்டதே என்றான். ஆமென். நீங்க பார்க்கிறோம், ராஜாவிடத்துல போய் நீ சொன்ன அந்த கட்டளையிட்ட அந்த கையெழுத்து வைத்த காரியங்கள் என்ன என்று சொன்னால் சிங்கங்களின் கவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் விண்ணப்பத்திலே கட்டளை பத்திரத்திலே கையெழுத்து வைத்தீர் அல்லவா? இப்பொழுது நீர் என்ன செய்ய வேண்டும்? 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிற அந்த தானியேலை சிங்கக்கவியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் இப்படித்தான் இந்த காலத்திலே நடைபெறுகிறது. ஆண்டவரைக்கு சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் தடைகள் வந்தாலும் கூட லாக்டவுன் பண்ணி இருக்கிறது. சபைகள் இல்லை, சபைகள் திறக்க கூடாது, எல்லோரும் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க கூடாது, எத்தனையோ கட்டளைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் அந்த மனிதனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாத படிக்கு ஆண்டவருடைய ஜெபமாகிய இந்திய நாளிலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் கூட ஆண்டவரை நாங்கள் துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க யாரும் எங்களை என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. இந்த சிங்கத்தின் கவியிலே போடப்பட்ட அந்த தானியேல் ஒரு நிச்சயமான ஒரு உண்மை உள்ள விசுவாசமாக அவன் என்ன செய்தான்? சிங்கக்கவிக்குள்ளே நான் போட்டு சிங்கம் என்னை கொண்டு போட்டாலும் நான் இந்த ஜெபத்தை விட முடியாது என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தேவ தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி அவனை எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஏனென்று சொன்னார், எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவருக்கு ஒருபோதும் ஒரு குறையும் வராதுன்னு சொல்லி நாங்கள் சங்கீதம் 34:10 நாங்கள் வாசிக்கிறோம். எனவே இந்த தானியேலை ஆண்டவர் என்ன செய்கிறார்?
சிங்கத்தின் வாயை கட்டி அவனை பாதுகாத்தான். ஆமென். ஆனா ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அதிகாலையிலே எழுந்து அவன் அங்கே தானியேலிடத்திலே போய் விசாரிக்கிற காரியத்தை நாங்கள் இப்பொழுது வாசிக்க போகிறோம். 14வது வசனத்தை வாசிப்போம். ராஜா இந்த வார்த்தையை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளிட்ட எந்த கீர்த்தும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மூதியருக்கும் எபேசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவிக்கிறார் என்றார்கள். இங்க நாங்க பார்க்கிறோம், எப்படியாவது இந்த தானியேலை சிங்கத்துக்குள் கவிக்குள்ளே போடாதபடிக்கு அவரை காப்பாற்றுவதற்கு ராஜா எவ்வளவு முயற்சி எடுத்தான். ஆனா இந்த மனுஷர் என்ன செய்யறாங்க, அவங்க எப்படியாவது தானியேலை சிங்க கோயிலை போட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தாங்க. எங்களுக்கு விரோதமா எத்தனையோ சாத்தான்கள் வரலாம், சத்துருக்கள் வரலாம், ஜனக்கூட்டம் வரலாம். ஆனால் அவர்கள் எங்களை கொல்ல வேண்டும் அல்லது ஏதாவது எங்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்று நினைக்கலாம். யாராவது எங்களை பிரயாசப்பட்டு காப்பாற்ற வேண்டும் என்று கூட மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் மனிதர்கள் எங்களை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் எங்களை காப்பாற்ற முடியும். நாங்கள் வாசிப்போம் 14வது வசனம்.